சென்னை பெரம்பூர் சுப்பிரமணியம் தெருவில் முட்டி அளவுக்கு தண்ணீர் தேங்கி நிற்பதால் பொதுமக்கள் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து அந்த பகுதி மக்கள் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். ரொம்ப வருஷமா நாங்க இங்க தான் இருக்கோம். எவ்ரி ரெய்னி சீசன் நாங்க இங்க ரொம்ப கஷ்டப்படுறோம். ஆஃபீஸ்க்கு போக முடியல. நாங்க ரயில்வேல ஒர்க் பண்றோம். எங்களுக்கு டியூட்டி எசென்ஷியல் சர்வீஸ்ல இருக்கோம். இந்த தண்ணியில நீந்தி மார்னிங் போயிட்டு வந்துட்டு அகைன் நைட் போனோம். இந்த தெருவில் எப்படி நைட் போறதுன்னே தெரியல. ரொம்ப சஃபர் ஆகிறோம். ஏஜ்டு பீப்புள் எல்லாம் சஃபர் ஆகிறோம். ரொம்ப ரொம்ப சஃபர் ஆகிட்டு இருக்கோம். மார்க்கெட் போக முடியல, பர்ச்சேஸ் பண்ண முடியல, மில்க் வாங்க முடியல. ஸ்டாக்னண்டா நிக்குது. பம்ப் பண்றோம்னு சொல்றாங்க. பட் எதுவுமே தெரியல. ஹவு ஃபார் தண்ணி போக மாட்டேன்றது. கொஞ்சம் தண்ணி மழை பெஞ்சாவே குட்டி அளவுக்கு தண்ணி வந்துடுது. பால் வாங்க கடைக்கு போகணும், எதுக்குமே போக முடியல. அத்தியாவசிய பொருள் வாங்குறதுக்கு எதுக்குமே போக முடியாமல் நாங்கள் இங்கேயே தான் வீட்டுக்குள்ளவே தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். பால் வாங்கணுன்னா கூட எதுக்குமே வழி இல்லை. காய்கறி எதுவுமே இல்லை. குப்பை போடணுன்னா கூட அப்படியே தான் நிற்க. ஒரு குப்பை வண்டியும் வராது. தண்ணி இருக்க அதிகமாகிட்டே 2 நாளாக அவஸ்தைப்பட்டுட்டு இருக்கோம். குழந்தைங்களுக்கு காய்ச்சல், கால் தண்ணியில் இறங்கினா புண்ணு வந்துடுது. நாங்கள் எங்கேயுமே போக முடியல சார். கொஞ்சம் மழைனாலும் இவ்வளோ தண்ணி வந்துடுது. இதில் கொஞ்சம் யாருமே பார்க்கல இது வரைக்கும். தண்ணி ஓடுதா இல்ல அப்படியே நிக்குது? அப்படியே தான் சார் நிக்குது. லைட்டா மழை பெஞ்சா ஓடும். இப்ப 2-3 நாளா இப்படியே தான் நிக்குது. கொஞ்சம் கூட குறையவே இல்லை. வண்டி விட்டுறதுக்கு எதுக்குமே எங்களுக்கு வழி இல்லை. அங்கங்க வண்டி விட்டுட்டு எதுனா ஒரு அவசரம்னா கூட போக முடியல எங்களால. இது குறித்து அந்த பகுதி மக்கள் அளித்த பேட்டியை பார்த்தோம். மேலும் விவரங்களோடு களத்திலிருந்து இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ். தண்ணீரை வெளியேற்றுவதற்கு ஏதேனும் மாற்று ஏற்பாடுகள் ஏதேனும் செய்யப்பட்டு இருக்கிறதா? அது குறித்த விவரங்கள். சுபா வணக்கம். தற்போது நாம் இந்த பகுதியிலே தான் இருக்கிறோம். அதாவது பெரம்பூர் சுப்பிரமணியம் நகர் என்று சுப்பிரமணியம் தெரு என்று சொல்லக்கூடிய பகுதி, அதே போல பிபி சாலை உள்ளிட்ட பகுதிகளினுடைய நிலையை பார்க்கிறோம். சுற்றி இந்த பகுதியில 5 பிரதான சாலைகள் இருக்கிறது. 5 பிரதான சாலைகளிலும் முட்டி அளவிற்கு தண்ணீர் இருக்கின்றது. அதிகமான தண்ணீர் இருக்கக்கூடிய காரணத்தினாலே இந்த சாலையினுடைய நிலை எப்படி இருக்கிறது, பொதுமக்கள் வாகன ஓட்டிகள் எவ்வளவு சிரமத்தோடு செல்கிறார்கள் என்று பார்க்கிறோம். முதல் தெருவை அங்கு பார்த்தோம். 2வது தெரு நாம் இங்கே பார்க்கிறோம். இங்கே இருக்கக்கூடிய ஒரு 5 முக்கிய சாலைகளுடைய நிலை இவ்வாறு தான் இருக்கிறது. பெண்கள், வயதானவர்கள் மிகுந்த சிரமத்தோடு நடந்து வரக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கடைகள்லாம் பெரும்பாலும் அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. காரணம், நேற்றிலிருந்தே தண்ணீர் அதிக அளவு தேங்கி நிற்கக்கூடிய காரணத்தால் இங்கு பொதுமக்கள் யாரும் வாங்குவதற்கும் வருவதில்லை. அதே போல கடைகளுக்குள்ளும் சில கடைகளுக்குள்ளே தண்ணீர் சென்று விட்ட காரணத்தினால் கடைகளை மூட வேண்டிய நிலை இருப்பதாக தெரிவிக்கின்றனர். வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்தோடு செல்லக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அருகில் இருக்கக்கூடிய அந்த மெக்கானிக் ஷெட்டுகளிலே அதிகமான வாகனங்கள் தண்ணீர் ஏறிய காரணத்தினாலே அதிகமான வாகனங்கள் பழுது நீக்குவதற்காக கொண்டு வந்து நிறுத்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கின்றார்கள். தங்களுடைய அந்த பணிகள் அனைத்தும் இந்த மழையினால் நீர் தேங்கி இருக்கக்கூடிய காரணத்தினால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கிறார்கள். அத்தியாவசிய பொருட்களை வாங்க வேண்டுமானால் கூட இங்கிருந்து அதிக தூரம் சென்றுதான் வாங்கி வர வேண்டிய நிலை இருப்பதாகவும், வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள், குழந்தைகள் ஆகியோரை வெளியில் அனுப்புவதற்கு பயமாக இருப்பதாகவும் சொல்கிறார்கள். ஒரு டிராக்டர் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. அதாவது மோட்டார் பொருத்தப்பட்ட டிராக்டர். ஆனாலும் அந்த என்ஜின் பொருத்தப்பட்ட அந்த டிராக்டர் செயல்படவில்லை. அதன் காரணமாக அந்த தண்ணீர் இந்த பகுதியிலிருந்து வெளியேற்றப்படாமல் தொடர்ந்து தேங்கி நிற்கக்கூடிய நிலைதான் இருக்கிறது. அருகிலே ஒரு பம்பிங் ஸ்டேஷன் ஒன்று இருக்கிறது. ஆனால் அங்கு மின்சார வசதி இல்லை என்று சொல்கிறார்கள். அதன் காரணமாக இந்த குடியிருப்பை சூழ்ந்து நிற்கக்கூடிய தண்ணீரை உறிஞ்சி எடுக்க முடியாத ஒரு சூழல் இருக்கின்றது. தொடர்ந்து இந்த இடத்திலே பொதுமக்களுடைய அந்த இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக முடங்கி இருப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. மற்ற வீதிகளிலும் கூட இதே போன்ற ஒரு சூழ்நிலை தான் இருக்கிறது. சென்னை பெரம்பூரை பொறுத்தவரையிலே பெரும்பாலான பகுதிகள் இதே போன்ற ஒரு நிலைதான் காட்சியளிக்கின்றது. தாழ்வான பகுதிகள் தான் பல இடங்களிலே மழைநீர் தேங்கி இருக்கும். ஆனால் இந்த பெரம்பூரை பொறுத்தவரையிலே பெரும்பாலான இடங்கள் இதே போன்ற நிலைதான் இருக்கின்றது. உடனடியாக தண்ணீரை இங்கிருந்து அப்புறப்படுத்துவதற்கான அந்த முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும், அப்போதுதான் தங்களுடைய இயல்பு வாழ்க்கை மீண்டு வரும் என்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுக்கிறார்கள். களத்திலிருந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜேஷ்.